செம வியூங்க, செம்மையாக இருக்குது இந்த வியூ. இது இந்த ரோடில், அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து இப்போ சென்னை ரோட்டில் இது 2வது டோலு. எலெக்ஷன் டியூட்டி. ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சாம். இப்போ நம்ம எங்கே போய்ட்ருக்கோம் அப்படின்னா பெங்களூர் டு சென்னை. ஸோ காலையில் என்ன 4:30 ஆகுது டைமு. ஸோ பெங்களூர் டு சென்னை போய்ட்டு வரலாம். 1 டே ட்ரிப்பு தாங்க, ரொம்ப பெரிய ட்ரிப்புலாம் கிடையாது, 1 டே ட்ரிப்பு. ஸோ இன்றைக்கி காலைல போய்ட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நாளைக்கு மார்னிங் கிளம்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கும். ஸோ முடிச்சுட்டு காலையிலே டிராஃபிக் ஆரம்பிச்சிட்டுங்க. செம்ம டிராஃபிக்காக இருக்குது பெங்களூர் 4:30க்கு. ஏன்னா நிறைய டூர்ஸ் அண்டு இதெல்லாமே உள்ளே வந்துட்டுருப்பாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 380 கிலோமீட்டர் வருங்க சென்னை வழி. ஒசூர், கிருஷ்ணகிரி, அப்படியே நம்ம வேலூர், ஆம்பூர், வேலூர் அப்படியே போய்ட்டு இருக்கேன். பட் ரோடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. சார் பரவாயில்ல, நம்ம வரும்போது அப்படியே சீக்கிரம் ஓப்பன் ஆகுது, நல்லா இருக்குது. இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பலான் இருந்தேன். பட்டு நைட்டு தூங்குறது லேட் ஆகி எந்திரிக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. சீக்கிரம் கிளம்பினோம்னா கொஞ்சம் வெயில் ஏறுறதுக்குள்ளே நம்ம உள்ளே போயிடலான்னு பார்த்தேன். பட் வாய்ப்பே இல்லை. வெயில் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டிரைவிங் இன்றைக்கி நம்ம வெயிலில் பண்ணி தான் ஆகணும். அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் முடியலைங்க. இங்கே 4:30 ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்னன்னு சொல்லுங்கள், பெங்களூரில் எப்படி வெயிலோட தாக்கம் இருக்குன்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு ஈக்குவல் அடிக்குது. அதில் எந்த இதுவுமே கிடையாதுங்க. இப்போ கூட எனக்கு உள்ளே வேர்த்துக்கிட்டு தான் இருக்குது. ரைடிங் ஜாக்கெட் போடாமல் ஓட்டக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ நான் பக்கத்தில் அப்படின்னா போட்டிருக்க மாட்டேன், தூரம் ஜாஸ்தி. ஸோ அதனால் ரைடிங் ஜாக்கெட் போட்டுருவோம் அப்படிங்கிறக்காண்டி ரைடிங் ஜாக்கெட் போட்ட பார்த்துக்காங்க. பட்டு பக்கத்துலலாம் அவ்வளோ நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் தூரம் ஜாஸ்திங்கிறதுனால நான் ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் டிராஃபிக்காக இருக்குன்னு பார்க்கிங்களா, இன்னும் நம்ம சிட்டியை விட்டு தாண்டவே இல்லைங்க. இன்னும் சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். எங்கே அப்படின்னா பெங்களூர் மடிவாலா. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்ம அப்படியே 8ஆம் சிட்டி ஃப்ளைஓவர் பிடிச்சி அப்படியே ஓடிடலாம். பட்டு ஒசூர் வரைக்கும் கொஞ்சம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அந்த மூவிங் டிராஃபிக் தாங்க. எப்போ நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் மூவிங் டிராஃபிக் இருந்தே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்னொன்று வேறு, இன்றைக்கி ஒரு பிக் டேஸ் வேறையா, காலையில் எல்லோரும் பட்டையை கிளப்புறாங்கன்னு அது செம்ம டிராஃபிக் மீன்ஸ் மூவிங் டிராஃபிக். அதுக்கு மாம்பளி எப்போ இருக்கிறது தான். ஸோ மூவிங் டிராஃபிக் இருக்குது. கொஞ்சம் இறைச்சல் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஏன் அப்படின்னா வைசர் ஓப்பன் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா வைசர் பூட்டி ஓட்ட முடியாது, ஏன்னா அவ்வளோ ஹீட் இருக்குது. கொஞ்சம் ஃபேஸில் காற்று பட வேண்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் வைசர் ஓப்பன் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். அப்படின்னா 8ஆம் சிட்டி ஃப்ளைஓவர் மேலே. ஸோ 8ஆம் சிட்டி ஃப்ளைஓவர் முடிச்சிட்டோம். எல்லா வீடியோலாம் காமிச்சாச்சுங்க. 8ஆம் சிட்டி ஃப்ளைஓவரில் அப்படி ஒன்றும் அதெல்லாம் கிடையாது. அதனால் ஸோ 8ஆம் சிட்டி ஃப்ளைஓவரை எண்டு பண்ணுவோம், முடிக்கிறத காட்டுவோம் சொல்லிட்டு முடிக்கிறத காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ இது நம்முடைய ஃபஸ்ட்டு டோல் கணக்காகும். இது டோலுங்கிறத விட அத்திப்பள்ளி தான் ஃபஸ்ட்டு டோலு. பட்டு இது லோக்கல் ஃப்ளைஓவரில் எப்போவுமே இருக்கிறது தான். கீழே தான் என்ன கிட்டத்தட்ட கீழே ஒரு எனக்கு தெரிஞ்சு 4 சிக்னல் உண்டு நினைக்கிறேன். ஸோ 4 சிக்னலுமே தாண்டி வரணும் அப்படின்னா ரொம்ப சங்கட்டமாக இருக்கும். அதனால் இதில் குயிக்காக ஓடி வந்துடலாம் நம்ம. அத்திப்பள்ளி வந்துட்டோங்க. அத்திப்பள்ளி டோல் கிட்டத்தட்ட ஆயிடுச்சிங்க. 1 ஹவர் மேலே ஆயிடுச்சிங்க. டிராஃபிக் ப்ளஸ் இன்னொன்று பெட்ரோல் போட்டு கிளம்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்ன வரைக்கும் நான் எந்த பிரேக்கும் எடுக்கலை. பிரேக் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸில் இருக்கேன். ஏன்னா அப்படின்னா வெயில் ஏறிட்டுனா வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டங்க. வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டம், அது நல்லாவே தெரியும். ஒவ்வொரு மோட்டோ ப்ளாகர் தெரியும் வெயில் எந்த மாதிரி.
பட் டூ வீலரில் நம்ம லாங் போகிறது எவ்வளோத்துல கஷ்டம்னு தெரியும். பட் அது ஒரு ஜாலி, அது ஒரு என்ஜாய்மெண்ட். அது ஒவ்வொரு மோட்டோ விளாக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஜாலி. வலிகள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் எதிர்த்து போராடுறோம். அதுதான் மோட்டோ விளாக். என்ன வந்தாலும் சமாளிக்க தெரியணும். ஸோ அந்த தைரியத்தில் தான் போயிட்டுருக்கோம் மீன்ஸ் இப்போதைக்கு நான் மட்டும்தான். அதுக்கப்புறம் வேணால் குரூப்பாக பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட அத்தியப்பள்ளி டோல், அதாவது 2வது டோல் இது நமக்கு. ஆக்சுவலி இதான் ஃபஸ்ட்டு டோலாக கணக்காகும். பட் இருந்தாலும் நம்ம 2வது டோல் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டோல் நம்ம எட்டான் சிட்டி ஃப்ளைஓவர் டோல் எடுத்துக்கிறோம். மணி எத்தனை தெரிலங்க, பட் விடிய ஆரம்பிச்சிட்டு இப்போதைக்கு நான் இந்த சாணமாவு பகுதி பட் அந்த பக்கம் வந்துட்டுருக்கேன். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குங்க, நிறையா இருக்குது. ஸோ நல்லா அடி இப்போ தான் அப்படி மெயில்டு விடிய ஆரம்பிக்குது, நல்லா இருக்குது. ஸோ நான் மட்டும் ரசித்தா நல்லா இருக்காதுல்ல, நீங்களும் ரசிக்கணும்ல. அதனால தான் இது உங்களுக்காக அந்த மாதிரி. பட் சூரியன் வந்து எனக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு தான் சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. பட் இன்னும் வெளியே வரல, ப்ராப்பரான வெளியே வர சூரியன். ஸோ வர டைம் இருக்குது. அந்த ஒரு மாதிரி சாண்டில், ஸோ ரெட் அண்ட் சாண்டில் கலரில் அப்படியே வானம் தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ வந்தாச்சுங்க கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரி டோல் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நெல்லை கருப்பட்டி காஃபி. ஸோ மழை எல்லாமே இந்த டைமில் ட்ரையாக தாங்க இருக்கும். இந்த டைம் எல்லாமே ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா அடிக்கிற வெயில் அப்படி. எனக்கு வேறு வெயில் ஏற கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் பரவாயில்ல. குளிர் இருக்குது, மயிலில் கொஞ்சம் பனி இருக்குது. அதனால் ஒன்றும் தெரில பார்த்துக்காங்க. பட்டு சூடு ஏறிட்டு அப்படின்னா இங்கே நம்ம கிளப்பிடும், அது கன்ஃபார்ம். அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, போக என்ன பண்ண போகிறோன்னு தெரில. மெயின் என்னென்னா ரைடிங் ஜாக்கெட் வந்து ஒரு பிட்டு காற்று உள்ள தள்ளாது, அவ்வளோ வெக்கையாக இருக்கும். ஏன்னா பெங்களூர் சிட்டிக்குள்ள அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் அவுட்ரு வந்தானே ஒன்றும் தெரில எனக்கு. ஓ அந்த பக்கம் சூரியன் சூப்பராக இருக்குங்க, மலையை எட்டி பார்க்குது. அது வந்து என் கண்ணுக்கு தெரியுது, பட் கேப்சர் ஆகுமான்னு தெரில. மலைக்கு பின்னால் ஒளிஞ்சு இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. பயங்கரமாக தூக்கம் வந்துட்டுங்க கொஞ்சம் நேரத்தில், எனக்கு செம்ம தூக்கம். சரி வண்டியை சைடில் போடலாம். இனிமேல் சைடில் போட்டு ஏதாட்டும் குடிக்கலாம், காஃபியை தவிர ஏதாட்டும் வேறு ஏதாட்டும் குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். லெமன் டீ அந்த மாதிரி ஏதாட்டும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அரே வா, சூரியன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சுங்க. பட் இப்போ கொஞ்சம் பிரைட் ஆகிட்டு, பட்டு சூரியன் வந்து நல்ல சக்கதாக வந்து நிற்குது. இனிமே தானே இருக்குது அதோட ஆட்டம். நம்மளே எந்த மாதிரி பாடப்படுத்துதுங்கிறது இனிமேல் தான் தெரியும். செம்ம ஹாட்டாக இருக்குதுங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. செம்மையாக இருக்குது இந்த வியூ. காலை டைமில் பாருங்களேன், மலைக்கு மேலே அப்படி சூரியன் உதிச்சு நிற்குது. சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் சூரியனோட பிரைட்னஸ் மட்டும் கம்மியாக இருந்துச்சோ இன்னும் டாப்பாக இருக்கும். அப்படி அந்த ஆரஞ்சு எல்லோவில் இருக்கும்ல, அப்படி உதிச்சு இருக்கும். அப்புறம் அந்த மாதிரி சூப்பராக. பட் இதுவும் நல்லா இருக்குங்க. செம்ம வியூ. கிடைக்காதுங்க இந்த மாதிரி ட்ரக்கிங். சில டைமில் கிடைக்காது நமக்கு. நல்லா கிடைச்சிருக்கு இந்த டைமில். லைட்டாக அப்படியே பனி மயிலாக இருக்குதுங்க. அப்படியே இருந்து சூரியன் வந்து இன்னும் பனி கிளம்ப ஆரம்பிச்சிட்டு, ஓகே இனி உங்கள் வேலை, நான் என் வேலையை காற்று கிளம்புறேன்ட்டு சூரியன் பனி கிளம்ப ஆரம்பிச்சிட்டு. எந்த பக்கம் இருக்கு அப்படின்னா என்னது வாயிலே வர இருக்கீங்க. பெத்தலுக்கு பள்ளி என்ன பேர் இது? வித்தியாசமாக இருக்குது.
செம தூக்கத்தில் வந்துட்டு இருந்தேன். உண்மையை சொல்ல போனால் அப்படியே ஓடிச்சு. காலையிலே செம்ம வெயில் ஏறிடுச்சு. ஸோ காஃபிக்கு ஒரு லெமன் டீ கேட்டேன், பட் லெமன் டீ இல்லைன்ட்டாப்ல. ஸோ ஒரு சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சோடனே சாத்துக்குடி ஜூஸு ஒரு க்ரீம் பன், ஸோ 2 மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ அவங்க பேசுகிறது வந்து புது மைக்குங்க. அந்த மைக்கு எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுது, இறைச்சல் இருக்கா என்னென்னு நம்ம இன்னொரு நான் செக் பண்ணவே இல்லை. இனிமேல் தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. பட்டு ஃபஸ்ட்டு வாங்கின மைக்கு வந்து என்னென்னா போயா மைக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மைக் வந்து ரொம்ப லென்த்து. இது அப்படி இல்லை. இந்த மைக் வந்து எப்படின்னா ஒயர் வந்து இந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து லென்த்துக்கு சின்னதாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம சும்மா ஹெல்மெட்டுக்குள்ளே வந்து நம்ம சுற்றி வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த இதனால் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது. பட் நான் சும்மா பேசும்போது நல்லா இருந்துச்சு. பட்டு ரன்னிங்கில் இந்த விண்ட் நாய்ஸில் எப்படி இருக்குன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. நான் இன்னும் போட்டு பார்க்கல. அது எந்த அளவுக்கு கிளியாரிட்டி இருக்குன்னு நான் போட்டு பார்க்கல. போய் தான் பார்க்கணும், வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து லிங்க்கில் கொடுக்கேங்க. இதோட ப்ராடக்டோட லிங்க்கை உங்களுக்கு நான் கொடுக்கேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டோல் வந்திருக்காங்க. இது எத்தனை டோல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 3 சாரி 3 4 5 டோலுங்க. இந்த ரோடில், அதாவது கிருஷ்ணகிரியிலேருந்து இப்போ சென்னை ரோட்டில் இது 2வது டோலு. ஸோ இந்த ரோட்டில் மொத்தம் 5 டோலா, சாரி 4 டோல் உண்டு. 4 டோலில் 2 வந்தாச்சு. இன்னும் 2 டோல் இருக்குது. அப்படி தான் நினைக்கேன் நான். இது வந்து பள்ளிகொண்டான் டோல். கட்டுன வசூல் மையம். பள்ளிகொண்டான் டோல். இதோ போன வாட்டி வந்திருக்கும்போது இங்கே நிறைய ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஒர்க் ப்ராசஸ் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படியே காரில் வந்துட்டு இருக்கும்போது ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு இந்த இடத்துல. இப்போ எல்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸுக்காரன் எங்கே வந்தான் தெரியுமா? எலெக்ஷன் டியூட்டி. என்ன பண்ண, எலெக்ஷன் டியூட்டி அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பணம் பட்டு வாடா இது நடக்குதான்ட்டு அவங்க டியூட்டி நிப்பாட்டி பார்க்குறது. ஓகே, இப்போ எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஆற்காடு தாண்டி வந்துட்டோங்க. வேலூர் ஆற்காடெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். மணி இப்போ 8:30 மணி ஆகுது. கிட்டத்தட்ட நம்ம கிளம்புனது வந்து 4:30. அப்போது 5:30, 6:30, 8:30 3 மணி நேரம் ஆயிருக்குங்க. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில எனக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சென்னைக்கு.
வெயில் சும்மா கொட்டை கிளப்ப ஆரம்பிச்சிடுங்க. இன்னும் டிஃபன் பண்ணலை, டிஃபன் பண்ணணுங்க. போய் ஜஸ்ட்டு ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிருக்கேன் நான். இப்போ ஒரு பிரேக் எடுத்தாங்க. இப்போ பிரேக் எடுத்து ஒரு 12 சூடாக குடித்தேன். ஸோ இன்னொரு டிஃபன் மட்டும் முடிக்கணும். டிஃபன் முடிக்கிறதுக்குள்ளே போயிடலாமா இல்லை டிஃபன் வெளியே எங்கேயே பண்ணிடலாமான்னு யோசனையில் இருக்கேன். சரியான தூக்கங்க, செம தூக்கம். நைட்டு சரியான தூக்கமே இல்லை. இன்றைக்கி கிளம்புறோன்னொன்னே அது எல்லோரும் மோட்டோ ப்ளாக்குக்கும் இருக்கிற ஒரு ஃபீல். நாளைக்கு கிளம்புறோன்னா இன்றைக்கி தூக்கமே வராதில்லை. ஆனால் வண்டி ஓட்டும்போது நல்லா தூக்கம் வந்துச்சு, கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே இருந்த போயிடாது அப்படி சொல்லிட்டு தான் வண்டி எதுக்கு சைடில் போட்டுட்டு நம்ம பாட்டை ஒரு காஃபி ஒன்று பிடிச்சிட்டு ஒரு சோடா ஒன்று பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து அப்படி கிளம்பியிருக்கேன். நான் இப்போ எடுக்கிற பிரேக்கில் என்கிட்ட கேட்டிங்க எப்படி 2வது பிரேக்குங்க. இந்த 3வது பிரேக் கணக்கு. என்ன வண்டி பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு பிரேக் எடுத்தேன், நெக்ஸ்ட்டு ஒரு ஜூஸுக்கு, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஜூஸுக்கு. ஸோ மொத்தம் 3 பிரேக் இது வரைக்கும் எடுத்துருக்கேன். இன்னும் எடுப்பேன். இன்னும் எத்தனை பிரேக்னாலும் எடுக்கலாம். ஸோ நம்ம சேஃப்டியாக போகிறது தான் முக்கியம். ஆல்மோஸ்ட் சென்னைக்குள்ளே ஓரளவு ரீச் ஆகிட்டோங்க. இன்னும் ஒரு 50 கிலோமீட்ரு இருக்குது என் கணக்குக்கு. இன்னும் ஒரு 50 கிலோமீட்ரு. மதுரை வாயில் வந்து ஒரு 35 கிலோமீட்ரு இருக்குது. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு தான் இருக்கோம். வெயில் பயங்கரமாங்க, செம்ம வெயிலுங்க, சரியாக ஏறிடுச்சு. ஸோ நான் காலை டிஃபன் முடிக்கலை, காலை டிஃபன் முடிக்கணும். முடிச்சுட்டு அப்படியே நம்ம அப்படியே சென்னையில் அக்கா வீடு இருக்குது. ஸோ அக்கா வீட்டு தான் அப்படியே ஸ்டே பண்ணுற மாதிரி. நீங்கள் நைட்டு ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அப்படியே காலையில் கிளம்புற மாதிரி. முடிஞ்ச நாளைக்கு காலையில் நான் சென்னை டு பெங்களூர் போகிறத எடுக்கேன். நான் வந்தாச்சுங்க கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன். ஓரளவு சென்னையில் வந்துட்டோம். செம்ம டிராஃபிக்கு ப்ளஸ் செம்ம வெயில். சுத்தமாக முடியலைங்க, ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா வெயில் அப்படி போட்டு தாக்கியது. காலைல சாப்பிட வருது இல்லை, பக்கத்தில் போயிட்டு அக்கா வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, ஸோ அங்கே போய் சாப்பிட்லான்னு பிளானு. செம்ம டயர்டாக இருக்கேன். இப்போ சுத்தமாக முடியல என்னால். ஏன்னா வெயில் இப்படி ஒரு வெயிலுங்க. வண்டி ஓட்டுற டயர்டுன்னு தெரியுங்க. வெயிலோட தாக்கம் பயங்கரமாக இருக்குது உண்மையில். அதுவும் லைவ் வேறு ரைடிங் ஜாக்கெட் வேறு போட்டிருக்காங்களா, ஒரு மாதிரி இருக்குது. அண்ணா நகர் பாரிமுனை கோயம்பேடு. இது எப்படின்னா இந்த சர்க்கிள் வந்து நம்ம மைசூர் ரோடு நைஸ் ரோடு சர்க்கிள் மாதிரியே இருக்கும். ஷைங்கிட்டு சுற்றியே வரும். எனக்கு இப்படி ஒரு தாக்கம் இருக்குது. வெயில் முடியலப்பா. கடவுளை என்னை எப்படி காப்பாற்றி கொண்டு போயிருங்க. அந்தளவு வெயில் அடிக்குங்க. கேப்டன் விஜயகாந்த் ஃப்ளாக்ஸ் கொடி பறக்குது. முரசு இப்போ முரசு கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு முரசு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கேப்டன் ஆலயம். அப்படியே நேராக பிரிட்ஜ் ஏறி மேலே ஓடிடுவோம். சென்னை என்னை போடா வெண்ணைங்கிற மாதிரி செம்ம வெயில். ஓகே, இத்துடன் இதை வீடியோவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் நாளைக்கு கிளம்பும்போது முடிஞ்ச வீடியோ பண்ணுறேன். நாளைக்கெல்லாம் சீக்கிரம் கிளம்பிடுங்க. இவ்வளோ எல்லாம் தாக்கு பிடிக்க முடியாதுங்க நம்மளால். சீக்கிரம் கிளம்பி சீக்கிரம் பெங்களூருக்குள்ளே ஓடிடும். இதுவே ரொம்ப லேட்டு. ஓகே, பாய். எல்லோரும் வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து இன்னொரு என்ன பண்ண, இந்த கோபுரம் செட்டப் வியூ எப்படி இருக்குது, ஓகே தானா இல்லை இன்னொரு கீழே டவுன் பண்ணணுமா எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள்.
ஓகே பாய்.